What do you say to your loved children? என்ற தலைப்பு. அதாவது உங்கள் அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்றால் பாடசாலை ஆரம்பமாக போகிறது. அதனாலே எல்லா பெற்றோரும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அல்லது பேர பிள்ளைகளை குறித்து பலவிதமான மனக்குழப்பங்களோடு பயங்களோடு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து பலவிதமான சிந்தனைகளோடு இருக்கிறார்கள். இன்னும் பாடசாலைக்கு போய் வரும் பொழுது பிள்ளைகள் இந்த தொற்று நோயிலிருந்து எவ்வாறு பாதுகாக்கப்படுவார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. பொதுவாக நாம் எல்லோருடைய குடும்பங்களிலும் பார்த்துக்கிட்டால் நாம் எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுடைய அழகான எதிர்காலத்தை குறித்து தான் நாம் எல்லோரும் பலவிதமான விடயங்களை செய்கிறோம், யோசிக்கிறோம். இந்த அடிப்படையிலே பாடசாலைக்கு பிள்ளைகள் போகும் பொழுது நிச்சயமாக அங்கு அவர்களுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுவது போல எங்களுடைய இல்லங்களிலே பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் எதிர்காலத்தை குறித்து அல்லது அவருடைய வாழ்வின் நிலையை குறித்து நாம் என்ன மாதிரி செயல்படுகிறோம் என்ற ஒரு நிலையோடு இன்றைக்கு நாம் தியானிப்போம். என்ற இந்த வழிபாடு முக்கியமாக வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஸோ what do you say to your loved children? உங்கள் அன்புக்குரிய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? It is an important what you say to your loved children every day. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்பான பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அல்லது எந்த முறையிலே கதைக்கிறீர்கள், உரையாடுகிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். You know, Orthodox Jews on Friday evening in their homes, the father lays his hand on his children and pronounces God's blessing over them. யூத மக்கள் மத்தியிலே பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பெற்றோர்கள், அதிலே முக்கியமாக தந்தை, பிள்ளைகள் மேல் தன் கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். இது யூத பாரம்பரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அவர்கள் பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். We see Jewish children grow up to be winners in their lives. பொதுவாக உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிற உண்மை என்னவென்றால் யூத மக்கள் அல்லது யூத பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி நிலையில இருப்பதை எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. They become some of the world's greatest inventors, bankers, musicians and entertainers. யூத மக்கள் பொதுவாக உலக அளவிலே பார்த்தீங்கன்னா அவர்கள் பெரிய பெரிய வங்கிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். இன்னும் பலவிதமான கண்டுபிடிப்புகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். பல மக்களை மகிழ்விக்கின்ற பல விடயங்களிலே முன்னோக்கி நிற்கிறவர்களாக இருக்கிறார்கள். Also, the Jews has produced the most number of Nobel Prize winners. நோபல் பரிசு பெற்றவர்களே யூத மக்கள் தான் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் என்று ஆய்வு சொல்லுகிறது. Some believe that is because they bless their children the same way the people of the Old Testament did. யூத மக்கள் அந்த உயர்வில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பல மக்கள் நம்புகிறார்களாம். பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு அன்றைக்கு இறைவனோடு வாழ்ந்தவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார்களோ அதுபோலவே யூத மக்களும் இன்றைக்கு வரைக்கும் அதை செய்து கொண்டிருப்பதனால் பிள்ளைகளை அவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் பிள்ளைகளை உயர்ந்த எதிர்காலத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதனாலேயும் அவர்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கிறார்கள் என்று பல மக்கள் இன்றைக்கு நம்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. We see in the Holy Bible, Abraham, Isaac and Jacob released God's blessing upon their children by laying hands on them and speaking for the blessing. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு போன்றவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்களிடத்திலே அழைத்து அவர்கள் மேல் கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பதை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்படி ஆசீர்வதித்ததன் நிமித்தம்
அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். In the New Testament, the apostle pronounced the blessing over the people they were preaching. புதிய ஏற்பாட்டிலே கூட திருத்தூதர்கள் அவருடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்த மக்களை ஆசீர்வதித்ததையும் அவர்கள் மேல் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கூறியிருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. In Philippi, Paul declared, Philippians chapter 4 verse 19, and my God shall supply all your needs according to his riches in glory by Christ Jesus. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், அன்பானவர்களே, என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் அப்படின்ட்டு தூய பவுல் மக்களுக்கு போதிக்கும் பொழுது ஆசீர்வதிப்பார். அதுபோலவே மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். St. John released a powerful blessing upon Gaius when he said, 3 John chapter 1 verse 2, Beloved, I pray that you may prosper in all things and be in health just as your soul prospers. 3 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 2வது திருவசனத்திலே பார்க்கிறோம், அன்புக்குரியவரே, நீர் ஆன்மா நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே அந்த வார்த்தை சொல்லுவதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Even Jesus pronounced a blessing of deliverance on people who came to him. ஆண்டவர் இயேசு கூட பார்த்து கண்டால் அவரிடத்திலே வந்தவர்களுக்கு மேல் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கூறுவதை பார்க்கலாம். அவர்களை திட்டியோ அவர்களை சபித்தோ அல்லாமல் அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறுவதை பார்க்கலாம். My friends, as a parent, you have the ability to pass on spiritual blessing to your children. All the parents should know this. எல்லா பெற்றோரும் இந்த முக்கியமான ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கடவுள் அதை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த சக்தியை கடவுள் கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேல் நீங்கள் ஆசீர்வாதத்தை கூற முடியும். அந்த ஆசீர்வாதம் கட்டாயமாக அவருடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். You speak the blessing over them and encourage them. அவர்கள் மேல் நீங்கள் ஆசீர்வாதத்தை கூறி அவர்களை உற்சாகப்படுத்துகிற பெற்றோராக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். You can say, you are blessed today. You have the favor of God. God is always with you. God will help your studies. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும், அன்பான பெற்றோர்களே, கடவுள் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய உதவிக்கரம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவருடைய உதவி எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கிறது என்று பெற்றோராகிய நம்மால் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். அவர்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த முடியும். God will help you to achieve your goal. You will prosper whatever you do. பெற்றோராகிய நீங்கள் சொல்ல முடியும், உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசைகளை உங்களால் நிச்சயமாக வெற்றியாக அதை நிறைவேற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பாக இருப்பீர்கள் சொல்ல முடியும். என பல முறைகளில் நாம் இதற்கு எதிர்மாறாக சொல்லியிருக்கோம். நீ இப்படியே இருக்கிறதுனாலே சோம்பறியாவே இருப்பாய், எப்பதான் நீ வாழ்க்கையில முன்னேறுவாயோ தெரியாது, நீ முன்னேறவே மாட்டாய், நீ படிக்கவே மாட்டாய், நீ முட்டாளாய் இருப்பாய், இப்படிதான் நிறைய தரம் நாம் சொல்லுவோம். ஆனால் அவைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நம்மால் சொல்ல முடியும், இல்லை, கடவுளுடைய வல்லமையினால் நீ நிச்சயமாக உயர்வடைவாய், நீ நிச்சயமாக படிப்பிலே வெற்றி அடைவாய்,
நீ படிக்க வேண்டும் என்றும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற லட்சியங்கள் நிறைவேறுவதற்கு கட்டாயமாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வான். You will be first, not the last. நீ முதலாவதா இருப்பாய் எல்லாத்திலும், நீ கடைசியாக இருக்க மாட்டாய். You are strong in the Lord. நீ ஆண்டவருக்குள்ளே மிகவும் உறுதி உள்ளவனாக, பலன் உள்ளவனாக நீ இருக்கிறாய். God never leave you nor forsake you. கடவுள் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அன்பானவர்களே, எல்லா பெற்றோர்களும் இது போன்ற வார்த்தைகளையே நம்முடைய பிள்ளைகளோடு நாம் பேசுவதற்காக அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாயிலே தவறான வார்த்தைகள் வருகிறதோ அதை குறித்து நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வராதபடி நம்முடைய வாயை நாம் பழக்கிக் கொள்ளும். அதே நேரத்திலே நல்லவைகளை, ஆசீர்வாதமானவைகளை சொல்லுவதற்கு நாம் கற்றுக்கொள்ளுவோம். பயப்படாமல் சொல்லுவோம், வெட்கப்படாமல் சொல்லுவோம். ஏனென்றால் அதுதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. பல முறைகளிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை எங்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள் ஆசீர்வதிக்கும்படி. நாம் எவ்வாறு அவர்களை ஆசீர்வதிக்கிறோம்? ஆண்டவருடைய கரங்கள் மேல் இருப்பதாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதுதான் நீங்களும் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதை நீங்களும் செய்யும் பொழுது அங்கு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளுகிறார். There is also another way to transfer the blessing, and that is through a personal touch. வார்த்தையினால் சொல்வது மட்டுமல்ல, இன்னொரு வழியும் இருக்கிறது. அது என்னவென்றால், பிள்ளைகளை நம்முடைய கரங்களால் தொட்டு அவர்களை ஆசீர்வதிப்பது. நிறைய நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை அடித்துத்தான் நமக்கு பழக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் எல்லோரும் ஆண்டவருக்குள்ளே புது வாழ்வு அடைந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பது நிமித்தம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. Research shows that when a parent touches their children, it affects their brain development. ஆய்வுகள் என்ன சொல்லுகிறது என்றால், பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை தொடும் பொழுதுதான், அதாவது முக்கியமாக பிறந்த உடனே அந்த குழந்தையை பெற்றோர் தொடும் பொழுதும், அதற்கு பின்பு எப்பொழுதெல்லாம் பெற்றோர்கள் குழந்தையை கரங்களால் தூக்கி தங்களோடு அணைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய மனநிலை நல்ல முறையிலே வளர்கிறது என்று ஆய்வுகள் சொல்கிறது. Emotionally, and it affects their way develop them physically too. அதாவது மனநிலையில் மட்டுமல்ல, உணர்வுகளில் மட்டுமல்ல, அவருடைய உடல் ரீதியாகவும் ஒரு பெற்றோருடைய தொடுதல் பிள்ளைகளுடைய உடலிலே செயல்படுவதாக சொல்லப்படுகிறது. இங்கே கூட பார்த்தீர்கள் என்றால், கனடாவிலே குழந்தை பிறந்த உடனே டாக்டர் அல்லது அங்கிருந்த தாதிமார் குழந்தையை உடனே எடுத்து முதல்ல தாயினுடைய நெஞ்சிலே வைப்பார்கள். அதற்கு பின்பு தகப்பனுடைய கையிலே தான் கொடுக்கிறார். ஏனென்றால் the first welcome, the first touch அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்திலிருந்து கிடைக்க வேண்டுமா? அப்படி கிடைக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தங்களுடைய உள்ளத்துக்குள்ளும் உணர்வுக்குள்ளும் உடலுக்குள்ளும் அதை அவர்கள் உள்வாங்குகிறார்கள், உணர்கிறார்கள். அதனாலதான் பார்த்தீர்கள் என்றால், பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது ஒரு பிள்ளை சில நேரத்தில் அம்மா இல்லை என்று அழுது கொண்டு இருக்கும். அப்ப நிறைய பேர் தான் தூக்குவார்கள், ஆறுதல் படுத்துவார்கள், விளையாட்டு காட்டுவார்கள், விளையாட்டு பொருள் எல்லாம் கொடுப்பார்கள். ஆனால் பிள்ளை அழுது கொண்டே இருக்கும். ஆனால் எப்பொழுது பெற்றோர் வந்து அந்த பிள்ளையை தன் கரங்களால் அணைக்கிறார்களோ உடனே அந்த பிள்ளை அழுகையை நிப்பாட்டுகிறது. ஏனென்றால் அங்கு வந்து தொடுதல் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுபோலவே கடவுளுடைய ஆசீர்வாதம் கூட நாங்கள் தொட்டு ஆசீர்வதிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. The power of touch is so important because it transfers the blessing and approval. நம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் அதன் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள் போகிறது, அவர்களுக்குள் ஒரு உறுதி உண்டாகிறது. In scripture, when Isaac was an older man, he was the leader of his family and wanted to bless his son. பரிசுத்த வேதாகமத்திலே ஈசாக் வயதானவராக இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளையை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புவார். It says he literally called his son and said, "Come close to me." He hugged his son and transferred the blessing. திருமறை என்ன சொல்லுகிறது என்றால், பார்த்திருந்தால் வாசித்து பார்த்தால் ஈசாக் என்ன செய்வார்னால் அவருடைய மகனை அருகிலே வா அப்படி என்று அழைத்து
தன்னுடைய கரங்களால் தொட்டு ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கலாம். He not only spoke the blessing, but he physically transferred it by touch. ஈசா வெறும் வாயினால் மட்டும் ஆசீர்வாதத்தை சொல்லவில்லை, தன்னுடைய கரங்களையும் அந்த பிள்ளையின் மேல் வைத்து ஆசீர்வதிப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. That's why every parent need to learn to pass the blessing through the personal touch. அதனால்தான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை அல்லது தங்களுடைய பேர பிள்ளைகளை தங்களுடைய கரங்களால் தொட்டு ஆசீர்வதிக்கின்ற அந்த முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவத்திலே மிக முக்கியமான ஒன்று நாம் கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பதாகும். It doesn't matter how old they are. Your children need your blessing. உடைய பிள்ளைகள் எவ்வளவு வயதானவர்களாகவும் இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், வளர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய ஆசீர்வாதம் தேவையாகும். Pass on the spiritual blessing and sow good seed for their future. ஒவ்வொரு பெற்றோர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைகள் மேல் அனுப்பி நல்ல விதைகளை நீங்கள் விதைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த விதைதான் உங்களுக்கு பலன் கொடுக்க போகிறது. Speak God's word over your children and grandchildren. உங்களுடைய பிள்ளைகள் மேலும் உங்களுடைய பேர பிள்ளைகள் மேலும் கடவுளுடைய வார்த்தையை கூறி ஆசீர்வதியுங்கள். எதை சொல்லி? கடவுளுடைய வார்த்தையை. அதனாலே பெற்றோர்கள் கடவுளுடைய வார்த்தையை அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை மனப்பாடம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லது எழுதி வைத்தாவது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி நாம் ஆசீர்வதிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பலன் கொடுக்க போகிறது. Every day before they go to school or before they go to bed, you can say you can do all things through Christ. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகள் பாடசாலைக்கு போகும் பொழுது அல்லது தங்களுடைய கடமைக்கு போகும் பொழுது அல்லது படுக்கைக்கு போகும் பொழுது உங்களால் சொல்ல முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பல முறைகளில் உங்கள் பிள்ளைகள் படிப்பிலே கஷ்டப்படும் பொழுது, வேலை தேடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, வாழ்க்கையிலே ஒரு துணை தேடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, பல பாரங்களோடு இருக்கும் பொழுது ஒவ்வொரு பெற்றோரும் இது அந்த சாபமாக்கும், இந்த சாபமாக்கும், இது அங்கிருந்து வந்ததாக்கும், இங்கிருந்து வந்ததாக்கும், அதெல்லாம் விட்டுடுவோம். நாம் கடவுள் வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிப்போம். வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் பூரணமாக்கப்படும், வெற்றியாக்கப்படும். God has good plan for your life. You are strong in the Lord. ஆண்டவர் வாழ்க்கையை குறித்து நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். நீ ஆண்டவருக்குள்ளே பலசாலியா இருக்கிறாய். அன்பானவர்களே, ஒரு முறை என் வாழ்க்கையிலே கூட பல பிரச்சனைகளால் நான் சோர்ந்து போயிருக்கும் பொழுது என்னை பார்த்த ஒரு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை அது, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, ஆண்டவருக்குள்ளே நீ பலசாலியா இருக்கிறாய், நீ பலவீனன் அல்ல. இன்றைக்கும் அந்த வார்த்தை நான் நினைக்கும் பொழுது பெரிய வைராக்கியமான பலனை எனக்குள் உண்டாக்குகிறது. அதுபோல நாம் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், பயப்படாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நிச்சயமாக வெற்றி அடைவார். With God all things are possible. ஆண்டவருக்குள் ஆண்டவரால் எல்லாமே உனக்கு வெற்றியாக முடியும். Also you thank God. I thank you that my children are supernaturally protected. எல்லா பெற்றோரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே பாதுகாப்பதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். Lord, you are guiding them and watching after them. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் வழிநடத்துகிறீர், அவர்களை எப்பொழுதும் நீர் பாதுகாக்கிறீர், பார்த்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்லுகிறேன். Father, thank you. You make my children the head, not the tail. ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் வாலாக்காமல் தலையாக்குகிறீர். அதற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். And you will surround my children with your favor, Lord. ஆண்டவரே, என் பிள்ளைகளை உம்முடைய உதவியினாலும் உம்முடைய பாதுகாப்பினாலும் சூழ்ந்து நின்று காத்துக் கொள்கிறீரே, அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். I thank you that my children are blessed.
ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு பெற்றோரும் ஆண்டவருக்கு எங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து பல பாரங்கள் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் இதுவரைக்கும் காத்த ஆண்டவர் நிச்சயமாக தொடர்ந்தும் காப்பார். எங்களுடைய நன்றி ஜெபம் நிச்சயமாக அவர்களுக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஒரு பெற்றோராக, ஒரு தாயாக, தந்தையாக எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் பேர பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட் தான், ஒரு ஆவிக்குரிய பெற்றோராக இருப்பதுதான் அன்பானவர்களே பெரிய வெற்றி, பெரிய விடுதலை. நீங்கள் அப்படி மாறுவீர்கள் என்றால், நாம் அப்படி மாறும் பொழுது பொன்னாலும் வெள்ளியாலும் செய்ய முடியாத பெரிய விடயங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. அவர்கள் ஒன்றை தேடுவார்கள், அது அவர்களை தேடி வரும். அவர்கள் ஒரு விடயத்தை குறித்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். உடனடியாக கடவுளே அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். அவர்கள் போகும் பொழுது நமக்கே தெரியாது எங்கே போகிறார்கள் என்று. ஆனால் கடவுளோ தன் தூதர்களை கொண்டு எங்கள் பிள்ளைகளை காத்துக் கொள்வார். நல்ல நண்பர்களை கொண்டு வருவார். வாழ்க்கையில உயர்வடைவதற்கான சூழ்நிலைகளை நாம் கடவுள் உண்டாக்குவார். நாம் கடவுளை நம்புவோம். கடவுளால் தான் அது முடியும். அன்பானவர்களே, our children's future for either good or evil. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த வார்த்தைகளை சொல்லுகிறோமோ அந்த வார்த்தைகள் தான் அவருடைய நிகழ்காலத்தை, அவருடைய எதிர்காலத்தை நிச்சயமாக பாதிக்கிறதாக, செயல்படுகிறதாக இருக்கிறது. நாம் சொல்லுகிற வார்த்தை நல்ல வார்த்தையாக இருந்தால் நல்ல முறையிலே பாதிக்கிறது. நாம் சொல்லுகிற வார்த்தை தவறான வார்த்தைகளாக இருந்தால் தவறான முறையில் அவருடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. We need to speak loving words with them, words that encourage, inspire and motivate our children to reach for new levels. எங்களுடைய பிள்ளைகளோடு நாம் பேச வேண்டிய சில முக்கியமான வார்த்தைகள், அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவர்களுக்கு உறுதி அளிக்கக்கூடிய வார்த்தைகள், அவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்லுவோமாக இருந்தால் அந்த வார்த்தைகள் அவர்களை இன்னும் மேல் படிக்கு போவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும். உதவி கரங்களுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். When we do that, we are speaking blessing into their life. நாம் எப்பொழுது நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறோமோ அப்பொழுது நாம் அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறுகிறோம். அன்பானவர்களே, negative words will curse our children to lose their sense of value. எதிர்மறையான வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கிற சில தகுதிகளை, நல்ல நிலைகளை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிவிடுகிறது. If you continually speak words that discourage, you will destroy your child's self-image. தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை, பிள்ளைகள் மனம் நோகும்படியாக, பிள்ளைகள் குழப்பம் அடையும்படியான வார்த்தைகளை நாம் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்போமாக இருந்தால் கட்டாயமாக அந்த வார்த்தைகள் அவர்களுடைய சுய உருவத்தை, சுய நிலையை நிச்சயமாக வேறு பிழையான முறையாக மாற்றி விடுகிறது. And with your negative words, you will open a door to enemy. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தவறான வார்த்தைகளினாலே எதிராளியாகிய அலகைக்கு நீங்கள் கதவை திறந்து விடுகிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். You are allowing the enemy to bring all insecurity into your child's life. நாம் எதிர்மறையான தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது எதிராளியாகிய அலகையை, பிசாசை நம்முடைய வீட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்து அதனாலேயே அவருடைய பிள்ளைகளுடைய மனநிலை குழம்பி அவர்கள் தவறான பல முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பாகி விடுகிறது. இது இன்றைக்கு பல குடும்பங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய பிள்ளைகள் அதனாலேயே வாழ்க்கையிலே பல தவறுகள் போவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த நாளிலே பெற்றோராகிய நாம் ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம். Proverbs 18 verse 21 says, the tongue has the power of life and death. நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. When you speak the blessing, you are releasing God's wisdom, protection, favor and abundance into their heart. நீங்கள் அவர்கள் மேல் நல்லவைகளை, ஆசீர்வாதமானவைகளை கூறும் பொழுது அவருடைய உள்ளத்திலே நீங்கள் வெற்றியான விடயங்களை உருவாக்குகிறீர்கள்.
You can literally help shape their future. அவருடைய எதிர்காலத்தின் வடிவத்தை நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளால் மாற்ற முடிகிறது. One word of encouragement, one word of approval can be help your children to step up. ஒரு உற்சாகமான வார்த்தை, ஒரு ஊண்டுதோலான வார்த்தை கட்டாயமாக அவர்கள் இன்னும் ஒரு படியிலே, மேல் படியிலே கால் வைப்பதற்கு உதவி செய்கிறது. Today my friends, today all the parents choose to speak the blessing. இந்த நாளில் அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு தயவு செய்து தீர்மானம் எடுப்போம். Sow good seeds into the life of your children and your grandchildren. நல்ல விதைகளை உங்கள் பிள்ளைகள் மேலும் உங்களுடைய பேர பிள்ளைகள் மேலும் விதைப்பதற்கு இந்த நாளில் நாம் முடிவெடுப்போம். Sow blessing and reap blessing. ஆசீர்வாதத்தை விதைப்போம், ஆசீர்வாதத்தை நாம் அறுவடை செய்வோம். இந்த நாளில் இந்த வழிபாட்டிலே பங்கு பெற வந்திருக்கிற எல்லா பெற்றோருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான பொறுப்பும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு அபிஷேகம் என்று நான் சொல்ல முடிகிறது. என்றால் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். என்ன அபிஷேகம் என்றால், உங்களால் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளால் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக வரப்போகிறது, மிக வெற்றியானதாக வரப்போகிறது. உங்கள் உள்ளம் எப்பொழுதும் கண்டு மகிழக்கூடிய விதமாக அந்த அவருடைய எதிர்காலத்தை உங்களால் பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கு எல்லா பெற்றோரும், ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல் நான் கூறின எல்லா தவறான வார்த்தைகளையும் மன்னித்தரணும், என் பிள்ளைகளை எப்பொழுதும் ஆசீர்வதிக்க எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி அர்ப்பணித்து செபிக்கும். நாம் அனைவரும் எடுத்து நின்று ஆண்டவருடைய கரங்களில் ஆண்டவர் நாம் இந்த நேரத்தில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஜெப நேரத்திலே உங்கள் கரங்களை நீங்கள் குவித்துக் கொள்ளலாம், கரங்களை அல்லது விரித்துக் கொள்ளலாம், அல்லது மார்போடு அணைத்துக் கொள்ளலாம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நீர் எங்களோடு பிரசன்னமாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கும்படி நீர் அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் அன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய மக்களோடு பேசுகிறீர், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்கள். அதுபோலவே ஆபிரகாமா இருக்கலாம், ஈசாக், யாக்கோபு போன்றவர்கள் ஆசீர்வதித்தார்கள். அந்த ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் மேல் போனதென்று நாம் பார்த்தோம். ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தால், அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பல எதிர்ப்புகளும் சண்டைகள் கூட வந்தால், அவர்கள் பெற்றோர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் அவர்கள் சென்ற இடமெல்லாம் நீர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். அதுபோல ஆண்டவரே, எங்களுடைய பணத்தால், எங்களுடைய பொருளால், எங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தால், எங்களிடத்தில் இருக்கிற ஆள் பலத்தால் எங்கள் பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே, பிள்ளைகளுடைய உணர்வுகளிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியாத தெய்வீக சக்தியை, தெய்வீக வல்லமையை எங்களுடைய வார்த்தையினாலும் எங்கள் கரங்களை அவர்கள் மேல் வைத்து ஆசீர்வதிப்பதனாலும் நீர் கொடுக்கும் கடவுளாய் இருக்கிறீரே, அதற்காக நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பெற்றோராகிய எங்களுடைய வாயிலும், பெற்றோராகிய எங்களுடைய கரங்களிலும் எங்கள் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் தந்திருப்பதற்காக நாங்கள் இப்பொழுது நன்றி கூறுகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, எதிர்காலத்தை குறித்திருக்கிற எல்லா திட்டங்களையும் நீர் அறிந்திருக்கிறீரே. அந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதமாக கூறுகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எங்கள் பிள்ளைகள் கீழாகாமல் மேலாவார்களாக. அவர்கள் படிப்பிலும், அவருடைய வேலையிலும், அவருடைய சமூகத்திலும், அவருடைய நண்பர்கள் மத்தியிலும், அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பார்களா. எப்பொழுது எங்கள் பிள்ளைகள் உங்களுடைய தயவையும், உங்களுடைய இரக்கத்தையும், உங்களுடைய உதவியையும் பெற்று வாழ்வார்களாக. எப்பொழுதும் அவர்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வல்லமையினால் பாதுகாக்கப்படுவார்களாக, உங்களுடைய இரக்கத்தினால் பாதுகாக்கப்படுவார்களாக. எங்கள் பிள்ளைகள் செய்கிற அத்தனையும் அவர்களுக்கு வெற்றியாய் மாறுவதாக. எங்கள் பிள்ளைகள் செய்கிற அனைத்திலும் அவர்கள் செழிப்படைவார்களாக, அவர்கள் உயர்வடைவார்களாக. ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாமல் எங்கள் பிள்ளைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் தலையிலிருந்து நிற்பார்களாக.
எங்கள் பிள்ளைகளால் எதுவெல்லாம் முடியாமல் இருக்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களுக்கு உண்டாவதாக. அவர்கள் பலவீனங்களிலே உங்களுடைய பலன் அவர்களோடு இருப்பதாக. எப்பொழுதும் உங்களுடைய அருளும் உங்களுடைய கிருபையும் அவர்களை பின்தொடர்வதாக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த எதிர்காலத்தை இப்பொழுது நாங்கள் எங்கள் பிள்ளைகள் மேல் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பதாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மிக சிறப்பாக இருப்பதாக. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் ஏற்ற துணைகளை பெற்று அவருடைய எதிர்காலத்தில் மிக சிறந்த நிலையில் இருப்பதற்கு வல்ல கரம் அவர்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த உலகத்திலிருந்து ஏற்படுகிற எல்லா தீமைகளும் அவர்களை விட்டு விலகும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். இந்த உலகத்தில் அவர்கள் சந்திக்கிற தீமைகளையும் தவறான வழிகளையும் அவர்கள் வெற்றி கொள்வதற்கு உடைய வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக. தடைகளை தாண்டி ஓடுகிற அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. ஆபிரகாம் ஆசீர்வதித்தது போல, ஈசாக் ஆசீர்வதித்தது போல, யாக்கோபு ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பேர பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நல்ல உடல் சுகத்தோடு இருப்பார்களாக. அவர்கள் எப்பொழுதும் உங்களுடைய திருரத்தத்தினால் பாதுகாக்கப்படுவார்களாக. அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களாக. அவர்களுக்கு மிக சிறப்பான சிந்தனைகள் உருவாக்கப்படுவதாக. நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நீதாம் இந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் பிள்ளைகள் மேல் நீதாம் உடைய பார்வை இந்த நாளில் வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முக்கியமாக இந்த நாளில் பாடசாலை ஆரம்பமாக போவதனால் பாடசாலைக்கு போகிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தூதர்களை கொண்டு எங்கள் பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக. இந்த கொரோனா வைரஸ் தொற்று கிருமிகள் எதுவுமே எங்கள் பிள்ளைகளை அணுக முடியாதபடி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் நீரே காத்துக் கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்கள் இருக்கும் இடங்கள் எல்லாம் திருரத்தம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர், எங்கள் பிள்ளைகள் வெளியிலே போய் உள்ளே வரும் பொழுதெல்லாம் நீர் எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருப்பீராக. முக்கியமாக இந்த கொரோனா காலங்களில் எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு ஒருபோதும் வீணாய் போய்விடாதபடி, எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே குழப்பங்கள் வந்து விடாதபடி, தடைகள் வந்து விடாதபடி, குறுக்குகள் வந்து விடாதபடி இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிள்ளைகளுடைய சிந்தனைகள் எல்லாம் படிப்பிலே இருக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்கள் படிப்பிலே இலகுவாக முன்னேற அருள் அவர்களுக்கு கிடைக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற நல்ல ஆற்றல்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற நல்ல குணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நீ தந்திருக்கிற எல்லா திறமைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்களோடு எப்பொழுதும் ஒன்றிணைந்து இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற எல்லாரையும் உடைய வல்ல கரத்தில் அர்ப்பணித்து நான் மன்றாடுகிறேன். அன்றைக்கு ஆரோன் தன் மக்கள் மேல் ஆசீர்வாதத்தை கூறிய பொழுது ஆசீர்வாதங்கள் மக்கள் மேல் வந்தது என்று நாங்கள் பார்த்தோம். அதுபோல இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் உம்முடைய பணியாளர்களுக்கு உம்முடைய வல்லமையை கொடுத்திருக்கிறீர் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக. அது இந்த நேரத்திலே முன் இருக்கையிலிருந்து கடைசி இருக்கையிலே இருக்கும் வரை இருக்கிற மக்கள் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களா. இவருடைய உடலில் இருக்கிற நோய்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையின் வல்லமையினால் இவருடைய உடலில் இருக்கிற நோய்கள் மறைந்து போவதாக, சுகமடைவதாக. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எந்தெந்த உடலிலே நோய்கள் இருக்கிறதோ அந்த உடலிலே ஆண்டவருடைய திருக்கரம் தொடர் ஆண்டவர் இயேசுவின் தழும்புகள் அந்த உடலை தொடுவதாக. நாரிலே உள்ள நோய்கள், மூட்டுகளில் உள்ள நோய்கள், தசையிலே உள்ள நோய்கள், இரத்தத்திலே உள்ள நோய்கள், தலையிலே, மூக்கிலே, கண்ணிலே, வாயிலே, காதிலே, கழுத்திலே, முதுகுப்புறத்திலே, ஆண்டவரே சுவாச பையிலே, கிட்னியிலே எங்கெல்லாம் நோய்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய குணமாக்கும் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது சுகம் உண்டாகும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். சுகம் கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த இடமும் நீர் சுகமாக்குற இடமாக இருக்கிறது. இதோ நீர்தாம் இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்திய இடம். இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு பூரண சுகம் உண்டாவதா. உள்ளத்தில் இருக்கிற பாரங்களில் இருந்து, மன கவலையிலிருந்து விடுதலை உண்டாவதா.
இதோ இந்த நாளில் உம்முடைய இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் இவர்களை பொருளாதாரத்திலே ஆசீர்வாதத்தை உயர்த்தியர்கள். தங்கள் குடும்பத்தை மனமகிழ்ச்சியாய் நடத்துவதற்கு இவர்கள் கரங்களிலே வேண்டிய பண பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. இவர்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இவர்களுக்கு வேண்டிய செல்வத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய உள்ளங்களில் உள்ள திட்டங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே, மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். எங்களுடைய மன்றாட்டை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.